காரைக்குடி போயிட்டு மதுரை வரும்போது குளிச்சுட்டு போகலான்னு தோணுச்சு. நீச்சல் அடித்து நீந்தி குளிச்சு ரொம்ப நாளாச்சு. கோவிலூர் போய் தெப்பக்குளத்தில் குளிச்சுட்டு போவோன்ட்டு கோவிலூர் போனோம். இந்த கோயிலூர் வந்து காரைக்குடியிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் கொற்றாலீஸ்வரர் கோயில்னு ஒரு அற்புதமான ஒரு சிவன் ஸ்தலம் இருக்குது. அந்த கோயில் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு அற்புதமான கோயில். அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு சதுர வடிவமாக தெப்பக்குளம் இருக்குது. இந்த தெப்பக்குளத்தில் எப்போதுமே தண்ணி வைக்கிறது இல்லை. நீந்தி குளிக்க சூப்பராக இருக்கும். போனவுடனே தப்பி குதித்து நீந்தி நடுவில் தெப்பக்குளத்துக்கு நடுவில் ஒரு மண்டபம் இருக்குது அழகா. அந்த மண்டபத்தில் போய் உட்காந்தேன். 16 தூண்களோட அந்த மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் சிற்பங்கள், சிலை வேலைப்பாடு ரொம்ப அற்புதமாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. தண்ணிக்குள்ளே இங்கே வந்து செல் எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லாட்டி உள்ளே போய் வீடியோ எடுத்துருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா அற்புதமாக இருந்தது. ஆரறிவார் என்ன அனந்தமறை போல மீடும் பேரறிவே இன்பப் பெருக்கே பராபரமே. உரையிறந்த அன்பர் ஊழ தூங்கொழியாய் ஓங்கி கரையிறந்த இன்ப கடலே பராபரமே. எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே. திக்கொடு கீழ்மேலும் திருகருளாம் பொற்பறிந்தோர் கைக்குள் வளர் நெல்லி கனியே பராபரமே.